Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல கவர்மெண்ட் கோட்டா versus மேனேஜ்மெண்ட் கோட்டா அத பத்தின இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம். சோ புதுசா வந்து படிக்க போறவங்க காலேஜ் வந்து போறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். +2 முடிச்சிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க மார்க்ஸ்க்காக. நெக்ஸ்ட் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கற क्वेश्चन மார்க் உங்களுக்குள்ள இருக்கும். சோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. நீங்க இங்க கூட கால்ல வந்து பேசணும் அப்படினாலும் தாராளமா பேசலாம். டிஸ்கிரிப்ஷன்ல எங்க कांटेक्ट டீடைல்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனா நீங்க कांटेक्ट பண்ணி பேசலாம். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜ் டீடைல்ஸ் தெரியணும்னாலும் தாராளமா நீங்க कांटेक्ट பண்ணி பேசலாம் फ्रेंड्स. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கோட்டா பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் சீட் வந்து கிடைச்சா நல்லா இருக்கும். அதுபோல தான் வந்து யோசிப்பாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா +2ல வந்து நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கீங்க. எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி. நீங்க வந்து TNEA போனாலும் சரி இல்ல அக்ரிகல்ச்சர் போனாலும் சரி எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் நல்ல கட் ஆஃப் இருக்கு அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்கும். பாராமெடிக்கல்லையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் வரையுமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டே வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசர்வேஷன் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிட்டி ரிசர்வேஷனுங்கிறது இங்கே ரொம்ப பெரிய பங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா SC கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு விதமான மார்க்ஸ் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா OCக்கு ஒரு மாதிரி இருக்கும். BCக்கு ஒரு விதமான கட் ஆஃப் வந்து தேவைப்படும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கட் ஆஃப் வந்து தேவைப்படும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் அதே போல் உங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பொறுத்து தான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து சீட் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஃபீஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போகிறீங்கன்னா ஈஸியாக வந்து அட்மிஷன் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா TNEA கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சீட் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் மார்க் வைஸ் வந்து ஃபில் ஆகிட்டே வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். உங்ககிட்ட நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட் சீட்டே வந்து வாங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குட் மார்க்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் நிறைய சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SC ST ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க. சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. இப்போ ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா சில சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்டாக இருக்கும். சில சீட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக இருக்கும். ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதில் வந்து கவர்மெண்ட் சீட் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு என்கிட்ட கட் ஆஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் டேரெக்டாக போயிட்டு பேசிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து டொனேஷன் கேட்பாங்க. மார்க் கம்மியாக இருக்குது, கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அந்தந்த இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக உங்கள்கிட்ட மார்க்ஸ் இருக்குது அப்படின்னாலே அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். டொனேஷன் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாலே நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ மார்க்ஸாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே அமௌண்ட் கட்டினா தான் உங்கள் சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் வந்து இருக்குது. கவர்மெண்ட்டுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு மோஸ்ட்லி வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு சீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா லோ கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை வந்து எடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை வந்து எடுத்தாங்க. நிறைய டொனேஷன் கொடுத்து கூட எடுத்தாங்க. ஸோ எல்லா ஸ்ட்ரீம்லேயுமே இது போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அவைலபிளாக இருக்கும். கவர்மெண்ட் சீட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ தனுவாஸில் இந்த மாதிரி இருக்காது. தனுவாஸில் ப்ரைவேட் காலேஜஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான். நீங்கள் வந்து வெட்டினரி படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். நிறைய கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் வந்து தனுவாஸில் சீட் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பேராமெடிக்கல் இதில் எல்லாத்துலேயுமே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும், இந்த காலேஜில் எனக்கு வந்து சீட் வேணும், அது போல் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.